ஒரு 8% 10% கூட இல்லைங்கிறீங்களா பாஜக ஓட்டுங்க? இருக்காதுங்க. யதார்த்தத்தில் புரிஞ்சுக்கிடுங்க. திமுக எதிர்ப்பு என்பதில் வரக்கூடிய வாக்குகள் எல்லாம் மக்களவை தேர்தல் என்பொழுது மோடியா ராகுலான் தாங்க தமிழ்நாட்டு மக்கள் சிந்திப்பான். அது வேறுங்க. சட்டமன்ற தேர்தல் வேறுங்க. தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவங்க, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இங்கே வந்து இந்தியன் கூட்டணி வந்துடக்கூடாது என்று நினைக்கிற பலர் நடுத்தர வர்க்கம் இருப்பாங்கங்க. இடபிள்யூஎஸ் கூட இருக்கலாங்க. அவங்கெல்லாம் வந்து மோடி வேண்டும் என்பதற்காக பாஜக பக்கம் போட்டிருந்தாங்கன்னா அது ஒரு 4-5 விழுக்காடு இருந்ததுன்னா அது திரும்பி போயிருங்க. அவங்கெல்லாம் திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக தான் என்று கூட சிந்திப்பாங்க. அதனால மக்களுடைய சிந்தனையை முன்கூட்டி கணிக்கும் பொழுது ஆழமாக அகலமாக பார்க்கணுமே தவிர யாரோ சொன்னாங்க, வார் ரூம்ல சொன்னாங்க, அதன் மூலம் பரப்புதல்ல சொன்னாங்க என்பதில் இருந்து நாம் பார்த்தோம்னா நமக்கு ஆழ புரிதல் இல்லாமல் ஆகிவிடும். அதனால இங்கு வந்து நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி, நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி நிச்சயமாக எழும் என்று சொல்லக்கூடிய வெற்றி கழகம் ஆகியோருக்கு தான் முதன்மை கொடுக்க முடியும். அதிமுக தலைமை அவர்களுக்கு மாற்றம் என்றதில் விடாப்பிடியான ஒரு கழட்டி விட போறாங்களா? இல்ல அமித்ஷாலாம் வந்து சார் அமித்ஷாலாம் வந்து ஒண்ணா உட்கார்ந்து பேட்டி கொடுத்தாங்க, எப்படி கழட்டி போகுமா? மணி சார் அமித்ஷாலாம் வந்து ஒண்ணா உட்கார்ந்து கூட்டுவா பேட்டி கொடுத்து அறிவிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ திரும்ப தேர்தல் வரும்போது பாரதிய ஜனதா கட்சியை கழட்டி விட அளவுக்கு அதிமுக முடிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாரையும் கழட்டி விடுவது இல்லைங்க. யாரையும் கழட்டி விடுவதுன்னு நான் சொல்லலைங்க. அவங்களா கழண்டு போனாலும் நீங்க கையில வந்து உங்க கையில இல்லைங்க, என் கையில இல்லைங்க, அதுவும் இல்லைங்க. எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதுன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேங்க. 2021 உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. புரியுதுங்களா? 2019 உதாரணமும் சொல்ல முடியுங்க. புரியுதுங்களா? அதனால பிஜேபி கேட்டதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு 2019 பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை. 5 தான் கொடுத்தாரு. அப்பவும் மக்களவை வேலைகளை விட்டு நாம் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்காக உள்ள இடைத்தேர்தல் வேலைகளை கவனியுங்கள், சட்டமன்ற இடைத்தேர்தலை சொல்லிவிட்டாரு. இது பகிரங்கமான எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. 21 பாமகவுடன் பேசி 23 தொகுதின்னு அறிவிச்சு பிறகு உங்களுக்கு குறைச்சல் தான் என்று பியூஷ் கோயலிடம் தைரியமாக சொல்ல முடிந்தது. அதனால் நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி உள்ள பாமக, என்ன நிரூபிக்கப்படாமல் வாக்கு வங்கியாக எழுகின்ற என்ன வெற்றி கழகம் ஆகியோருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது அதிமுக இருக்கும். அதற்கு அர்த்தம் பாஜகவை கழட்டி விட போறாங்க, வெட்டி விட போறாங்க நான் சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? இல்லை, எங்களுக்கு மானம் போய்விட்டது, எங்கள் சுயமரியாதை போய்விட்டது என்று திடீரென்று RSS பக்கத்தில் இருந்து சொல்லி அவர்களா விலகி சென்றால் நீங்கள் பிடித்து இழுக்க முடியாது. எல்லாமே நவம்பர் டிசம்பர்ல தான் தெரியும். அதனால அறிவிக்கப்பட்டதாகவே இருக்கட்டும். அதை வைத்துக் கொண்டே நாம் இப்பொழுது பேசலாம். நிறைவா ஒரு கேள்வி இந்த விவாதத்துல பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள இந்த மோதல் மற்றும் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே ஏற்பட்டுள்ள அந்த யார் தலைவர் யார் நிர்வாகிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்ற பிரச்சனை வந்து இப்போது வரை வந்து அந்த பிரச்சனை வந்து முற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சொன்ன அந்த நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி என்பது தலைவர்கள் ஒரு பக்கமும் வாக்காளர்கள் இன்னொரு பக்கமுமாக அதான் கேட்கிறேன். அந்த நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி என்பது 2026 தேர்தலில் அதே கன்சாலிடேட் ஆகி அதே வாக்குகளை பெறும் நினைக்கிறீங்களா? நீங்கள் சொன்ன அந்த 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரை வாக்குகள் இப்போது இனிமேலும் முழு நினைக்கிறீங்களா சார்? இந்த பிரச்சனை குழப்பத்துக்கு இடையே குழப்பத்திற்கும் அதாவது 2 பேரும் பிளவுன்னு முடிவு பண்ணி நீங்க பேசுவதா இருந்தால் என்ன அது நமக்கு இப்ப சேர்ந்தாலுமே சொல்றேன். ஆனா சேர்ந்தாலுமே கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் கழிச்சு இணைந்தாலும் சேர்ந்தால் வாக்கு அப்படியே இருக்கும்ங்கிறீங்களா? 2 பேரும் சேர்ந்தால் யாரோ அடுத்த வீட்டுக்காரன், அடுத்த தெருக்காரன், அடுத்த ஊர்க்காரன் அல்ல, சொந்த தந்தையும் மகனும். அதனால் 2 பேரும் சேர்ந்தால் என்ன நீரை மோதி நீரடித்து நீர் வழங்குவதில்லை என்பதாக புரிந்து கொள்வார்கள் அந்த மக்கள். வாக்கு சிதறாது. ஆமா, சிதறாது. நன்றி சார்.